ஓம் முருகா. குடும்பத்தில் சண்டை இருக்கிறதா? அமைதி தரும் முருகன் உபதேசம். வணக்கம் பக்தர்களே. இன்று பலரின் மனதில் இருக்கும் ஒரு கேள்விக்கு முருகன் அருள் பதில் தருகிறார். வீட்டில் அமைதி இல்லையா? உறவுகளில் சண்டை அதிகமா? இன்று முருகன் தரும் உபதேசம் உங்கள் குடும்பத்தில் ஒளியேற்றும். முருகன் சொல்லுகிறார், வீட்டில் சண்டை வருவது கருத்து வேறுபாட்டால் அல்ல, அன்பு குறைவால். பல நேரங்களில் நாம் சரியாக இருக்கலாம், ஆனால் உறவை காப்பாற்றுவதுதான் முக்கியம். ஒரு வார்த்தை மெதுவாக சொன்னால் ஒரு சண்டை தடுக்கப்படும். முருகன் தரும் இரண்டாவது உபதேசம். மன்னிக்கும் மனசு வீட்டில் அமைதியை கொண்டு வரும். நீங்கள் முதலில் மன்னித்தால் நீங்கள் தோற்றவர் அல்ல, நீங்கள் பெரியவர். குடும்பத்தில் ஒருவர் மெதுவாக நடந்தால் அந்த வீட்டில் அமைதி நிலைக்கும். இன்று ஒரு முடிவெடுங்கள். சண்டையே அல்ல, அமைதியை தேர்வு செய்யுங்கள். மூன்றாவது அருள் வார்த்தை. ஒவ்வொரு நாளும் ஒரு நிமிடம் குடும்பத்துடன் பிரார்த்தனை செய்யுங்கள். நீங்கள் ஒரு நிமிடம் வேல்முருகன் என்று சொல்லுங்கள். உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தி குறையும். வீட்டில் சிரிப்பு அதிகரிக்கும். முருகன் இருக்கும் இடத்தில் அமைதி இருக்கும். முருகன் இன்று நமக்கு சொன்னது, அன்பு குறையாதே, மன்னிப்பு பெரிய சக்தி. குடும்ப பிரார்த்தனை அமைதி தரும். உங்கள் வீட்டில் சண்டை இருந்தாலும் அது நிரந்தரம் அல்ல. முருகன் அருள் இருந்தால் அந்த வீடு கோவிலாகும். இந்த வீடியோ உங்கள் மனதை தொடர்ந்திருந்தால் லைக் செய்யுங்க. கமெண்டில் என் வீட்டில் அமைதி வேண்டும் முருகா என்று எழுதுங்க. தினமும் ஒரு முருகன் உபதேசம் பெற சுஜாதா ஆன்மீக கதைகளுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்க. வேல்வேல் முருகா, நம்பினோர் கைவிடப்படார். ஓம் முருகா. தடைகள் ஏன் வருகிறது? முருகன் சொல்கிறார், தடை என்பது தண்டனை அல்ல, அது உன் வலிமையை சோதிக்கும் வாய்ப்பு. வாழ்க்கையில் எதுவும் எளிதாக கிடைத்தால் அதன் மதிப்பு தெரியாது. தடை வந்தால் பயப்படாதீர்கள், அது உங்கள் முன்னேற்றத்தின் அறிகுறி. மலை ஏறும்போது தான் மூச்சு அதிகமாகும், ஆனால் உச்சியில்தான் அழகான காட்சி இருக்கும். முருகன் கையில் இருக்கும் வேல் வேறு ஆயுதம் அல்ல, அது அறிவின் சின்னம், அது தைரியத்தின் சின்னம். முருகன் சொல்கிறார், உன் உள்ளத்திலேயே வேல் இருக்கிறது, அதை பயன்படுத்த பயப்படாதே. உன் தைரியம்தான் உன் வாழ்க்கையை மாற்றும் வேல். இன்று ஒரு முடிவு நீ செய், ஓடாமல் எதிர்கொள். முருகன் தரும் மூன்றாவது அருள் வார்த்தை. நம்பிக்கை உள்ளவரை தோல்வி இல்லை. நீங்கள் விழுந்தால் கூட எழுந்து நிற்கும் மனசு இருந்தால் அதுவே வெற்றி. பிரச்சனை வந்தால் சொல்லுங்கள், வேல்முருகன் இந்த தடையை நான் கடக்கிறேன். உங்கள் வார்த்தையில் நம்பிக்கை இருந்தால் அருள் உங்களுடன் சேரும். இன்று முருகன் சொன்னது, தடை தண்டனை அல்ல, உன் உள்ளத்தில் வேல் உள்ளது. நம்பிக்கை உள்ளவரை தோல்வி இல்லை. நீங்கள் இப்போது சந்திக்கும் பிரச்சனை உங்கள் கதையின் முடிவல்ல, அது ஒரு அத்தியாயம் மட்டும். முருகன் உங்களை வெற்றிக்காக தயாரிக்கிறார். இந்த வீடியோ உங்களுக்கு தைரியம் தந்திருந்தால் லைக் செய்யுங்க. கமெண்டில் வேல்வேல் முருகன் என்று எழுதுங்க. தினம் ஒரு முருகன் உபதேசம் பெற சப்ஸ்கிரைப் சுஜாதா ஆன்மீக கதைகளுக்கு செய்யுங்கள். அடுத்த நாளில் மீண்டும் சந்திப்போம். வேல்வேல் முருகன்.